யானைக்கு எதை கொடுத்தாலும் அது கண்ணை மூடிட்டு அப்படியே முழுங்கிடும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க நினைக்கிறது தப்பு. ஒரு யானைக்கிட்ட நீங்க ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தா அது உடனே வாயில போட்டு சாப்பிடும். ஆனா அதே யானைக்கிட்ட உரிக்காத ஒரு முழு தேங்காயை கொடுத்து பாருங்க. அது தேங்காயை வாங்கி வாயில வைக்குமே தவிர அப்படியே மென்னு சாப்பிடாது. ஏன்னா யானைகளுக்கு அசாத்தியமான புத்திசாலித்தனம் இருக்கு. நாம கொடுத்தது நார் உரிக்காத தேங்காய்ங்கிறது அதுக்கு ஒரே செகண்ட்ல தெரிஞ்சிடும். அப்புறம் அது என்ன பண்ணும் தெரியுமா? வாயில இருக்கிற தேங்காயை தன்னோட தும்பிக்கையால வெளியே எடுத்து தரையில வைக்கும். அப்புறம் தன்னோட பலமான காலை வச்சு அந்த தேங்காயை நச்சுன்னு மிதிச்சு உடைக்கும். அதுக்குள்ள இருக்கிற சுவையான தேங்காயை மட்டும் அழகா எடுத்து சாப்பிடும். அதுதான் யானை. விமானத்துல இருக்கிற டாய்லெட் கழிவுகளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? நம்மள பல பேரு அது பறக்கும் போதே அப்படியே வானத்துல திறந்து விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் இல்ல. விமானத்துல இருக்கிற மனித கழிவுகள் எல்லாமே ஒரு பெரிய டேங்க்ல தான் கலெக்ட் ஆகும். விமானம் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய டியூப் மூலமா அந்த கழிவுகள் எல்லாத்தையும் தனியா எடுத்து பாதுகாப்பான முறையில டிஸ்போஸ் பண்ணுவாங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக தங்கம் உற்பத்தி செய்யற சுரங்கம் எதுன்னு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிற நெவாடா கோல்ட் மைன்ஸ் தான் உலகத்தோட மிகப்பெரிய தங்கச் சுரங்கம். இங்க ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் சவரன் தங்கம் எடுக்கப்படுது. பல சுரங்கங்கள் ஒன்னா சேர்ந்த இந்த பிரம்மாண்டமான இடத்துல 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தினமும் வேலை பார்க்கறாங்க. உலகத்துல கிடைக்கிற மொத்த தங்கத்துல பாதி தங்கத்துக்கும் மேல இந்த ஒரே இடத்துல இருந்து தான் தோண்டி எடுக்கப்படுது. சீனாவில் பள்ளிகளை வளர்த்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அங்க பள்ளி பண்ண வச்சு அதுங்க தங்கறதுக்காக வீடுகளையும் கட்டுறாங்க. இந்த பள்ளிகள் ஒரே பிரசவத்துல 20 முட்டைகள் வரைக்கும் போடுமாம். அதனால இவைகளை நல்ல இருட்டான வெதுவெதுப்பான அறையில வச்சு வளர்க்குறாங்க. அங்க இருக்கிற சுவர்கள்ல ஒட்டிக்கிட்டு பள்ளிகள் லட்சக்கணக்கில் முட்டையிடும். இந்த பள்ளிகள் நல்லா பெருசா வளர்ந்ததும் ஒரு 100 கிலோ கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது. இத வச்சு சீனாவுல பாரம்பரிய மருத்துவ குணங்கள் கொண்ட மருந்துகளை தயாரிக்கிறாங்க. உலகத்துல சாலைகளே இல்லாத முழுக்க முழுக்க தண்ணீரிலேயே மூழ்கி இருக்கிற ஒரு விசித்திரமான நகரம் இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா? அங்க ரோடு கிடையாது. அதனால கார் பைக் எதுவுமே ஓடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா ஒரு படகு இருக்கும். மக்கள் ஆபீஸுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ போகணும்னா கூட இந்த படகுகளை பயன்படுத்தி தான் போறாங்க. இந்த நகரத்தோட தெருக்கள்ல இருந்து வீடுகளுக்குள்ள வரைக்கும் எல்லா இடத்துலயும் தண்ணி தான் இருக்கும். இவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த அழகான நகரத்தோட பேர் தான் வெனிஸ். இது இத்தாலி நாட்டுல இருக்கு. இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரெயின். இந்த ட்ரெயினோட பெயர் சூப்பர் வாசுகி. இதை ஓட்டுவதற்கு 1, 2 இல்ல மொத்தம் 6 இன்ஜின்கள் தேவைப்படுகின்றன. இந்த ட்ரெயின் 3.5 கிலோமீட்டர் நீளமானது. இதில் மொத்தம் 295 பெட்டிகள் உள்ளன. ஆனால் இது எந்த பயணியும் பயணம் செய்யும் ட்ரெயின் இல்ல. இது நிலக்கரி ஏற்றிச் செல்லும் சரக்கு ட்ரெயின். இந்த ட்ரெயினில் ஒரே நேரத்தில் 27,000 டன் நிலக்கரியை எடுத்துச் செல்ல முடியும். விமானத்துல டிராவல் பண்ணும்போது வாட்டர் பாட்டிலையோ அல்லது சிப்ஸ் பாக்கெட்டையோ ஓபன் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? நம்ம தரையில இருக்கும்போது பாட்டிலுக்குள்ள இருக்கிற காற்றோட அழுத்தமும் வெளியே இருக்கிற அழுத்தமும் சமமா இருக்கும். ஆனா விமானம் ரொம்ப உயரத்துல பறக்கும்போது அங்க காற்று அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால பாட்டிலுக்குள்ள இருக்கிற காற்று எப்படியாவது வெளியே வரணும்னு பயங்கரமா முட்டி மோதும். அப்போ நீங்க பாட்டில திறந்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஏர் பிரஷர் வேகமா வெளியே வரும்போது தண்ணீரையும் சேர்த்து மேலே தெளிச்சிடும். இதே காரணத்தால தான் சிப்ஸ் பாக்கெட்டும் பலூன் மாதிரி உப்பி போய் வெடிக்குது. வெளியில எதை வச்சாலும் ஒரு நிமிஷத்துல அது ஐஸ் கட்டி ஆயிடும். உலகத்திலேயே ரொம்பவும் குளிர்ந்த இந்த இடத்துல மனுஷங்க எப்படி வாழறாங்கன்னு தெரியுமா? இதுதான் உலகின் மிக குளிர்ந்த இடமான ரஷ்யாவின் ஒய்மியாகான். இங்க குளிர்காலத்துல வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போயிடும். இங்க வெளியே வைக்கிற நூடுல்ஸ் உடனே உறைஞ்சு போயிடும். கார்களை ஒரு முறை ஆஃப் பண்ணிட்டா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அதனால கார்களை எப்போதும் ஸ்டார்ட் செஞ்சே வச்சிருப்பாங்க. இவ்வளவு எக்ஸ்ட்ரீமான குளிரிலும் மக்கள் இங்க எப்படி வாழ்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சொகுசு கப்பல்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான லிட்டர் டாய்லெட் கழிவுகளும் மனித கழிவுகளும் கடலில் கொட்டப்படுவதாக ஒரு பேச்சு இருக்கு. ஆனா உண்மையா அந்த கழிவுகளை அப்படியே நேரடியாக கடல்ல கொட்ட மாட்டாங்க. கப்பல்களில் உள்ள அதிநவீன ஃபில்டரிங் சிஸ்டம் மூலம் அதில் உள்ள விஷம் வாய்ந்த கிருமிகளையும் ஆபத்தான கெமிக்கல்களையும் சுத்தமாக எடுத்துவிட்டு வெறும் தண்ணீரை மட்டும்தான் கடலில் கலக்கிறார்கள். ஜப்பான்ல ட்ரெயினை இணைக்கிறதுக்கு ஆளுங்களே தேவையில்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? அங்க 2 ட்ரெயின் பெட்டிகள் பக்கத்துல வந்தாலே போதும், ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலமா அதுவே தானா லாக் ஆகிடும். ஆனா நம்ம நாட்டுல இன்னமும் பழைய முறையில தான் ரயில் பெட்டிகளை இணைக்கிறாங்க. 2 ட்ரெயின் பெட்டிகளுக்கு நடுவுல நின்னு கையால ஹுக் போடும்போது பலமுறை தொழிலாளர்களின் உயிருக்கே ஆபத்து உருவாகுது. ஜப்பான்ல இருக்கிற இந்த ஆட்டோ கப்ளிங் தொழில்நுட்பம் நம்ம ஊருக்கும் வந்தா கண்டிப்பா பல உயிர்களை காப்பாத்தலாம். நீங்க வாழ்ற வீட்டுக்குள்ளேயே போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், தியேட்டர்னு எல்லாமே இருந்தா எப்படி இருக்கும்?
சைனாவில் இருக்கிற இந்த ரீஜென்ட் இன்டர்நேஷனல் கட்டிடத்துல இது எல்லாமே இருக்கு. இந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. இவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இந்த பில்டிங்குக்குள்ளேயே இருக்கிறதால இவங்க எப்பவுமே வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லையாம். அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு பில்டிங் மூலமா வர்ற வருமானம் ஒரு வருஷத்துல பாகிஸ்தான் நாடே சம்பாதிக்கிற மொத்த வருமானத்தை விட 2 மடங்கு அதிகமா. இப்படி ஒரு விசித்திரமான பில்டிங்ல நீங்க வாழ ஆசைப்படுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சைனாவில் இருக்கிற இந்த பெரிய அணையால பூமி சுத்துற வேகமே கொஞ்சமா குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? யாங்சே நதியின் மீது கட்டப்பட்டுள்ள இந்த 3 ஜார்ஜஸ் அணையின் நீளம் 2 கிலோமீட்டர் வரை இருக்கும். இந்த அணையில் அவ்வளவு தண்ணி இருக்கு. ஒருவேளை இந்த அணை உடைந்தால் இந்தியா வரைக்கும் பெருவெள்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்துல ஒரு உணவு இருக்கு, அது 1000 வருடம் கழிச்சு சாப்பிட்டாலும் கூட சுத்தமா கெட்டு போகாது. அது என்ன தெரியுமா? அது வேற எதுவும் இல்ல, நம்ம தேன் தான். ஆமாங்க, ஆயிரக்கணக்கான வருடங்களாகியும் தேன் எப்போவுமே கெட்டு போகாது. தேன் கெட்டு போகாததுக்கு காரணம் அதுல தண்ணீரோட அளவு ரொம்ப குறைவு. அதனால பாக்டீரியாக்களால அங்க வளரவே முடியாது. அது மட்டும் இல்லாம தேனீக்கள் சேர்க்கிற சில இயற்கை என்சைம்களும் அது கெட்டு போகாமல் பாதுகாக்குது. திமிங்கலத்தோட பால் தண்ணீரில் கரையவே கரையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, திமிங்கலங்கள் கடலுக்கு அடியிலேயே தன் குட்டிகளுக்கு தினமும் கிட்டத்தட்ட 200 லிட்டர் பால் தருது. ஒருவேளை இதோட பால் நம்ம பசுமாட்டோட பால் மாதிரி தண்ணியா இருந்தா அது குட்டிங்க குடிக்கிறதுக்குள்ள கடலோட கடலா கரைஞ்சு போயிடும். அதனாலதான் திமிங்கலத்தோட பால்ல அதிகப்படியான கொழுப்புகள் நிறைஞ்சு டூத் பேஸ்ட் மாதிரி பயங்கர திக்கா இருக்கும். இதனால கடலுக்கு அடியில் அது கரையாம அப்படியே இருக்கும். இந்த அதீத சத்துக்கள் நிறைந்த பாலை குடிக்கிறதுனாலதான் திமிங்கல குட்டிகளோட எடை தினமும் 90 கிலோ வரைக்கும் அதிகரிக்குது. வாழைப்பழம் ஏன் எப்போதும் வளைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாழைப்பழம் முதலில் மரத்தில் கீழே நோக்கித்தான் வளர ஆரம்பிக்கும். ஆனால் வளர வளர சூரிய ஒளியை நோக்கி திரும்ப முயற்சி செய்யும். ஒளியை நோக்கி மேலே வளரும்போது புவியீர்ப்பு விசையையும் தாண்டி சூரிய வெளிச்சத்தை பெற முயல்வதால் அதன் வடிவம் மெதுவாக வளைந்து போக ஆரம்பிக்கும். அதாவது வாழைப்பழம் வளைந்து இருப்பதற்கு காரணம் மனிதர்கள் இல்ல, சூரிய ஒளிதான். பூமியில் இருக்கிற மொத்த மரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சராசரியா 400 மரங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஆனா நம்மளோட பேராசையாலையும் நகரமயமாக்கலாலையும் ஒவ்வொரு ஆண்டும் பல 100 கோடி மரங்களை அழிச்சிட்டு வரோம். இப்படியே போனா நம்ம பூமி என்னவாகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உலகத்திலேயே ஏமாற்றி வேட்டையாடும் ஒரு அதிசய பாம்பு இருக்குன்னு தெரியுமா? அதோட வாலை பார்த்தா அது பாம்பு வால் மாதிரி இருக்காது. அது அப்படியே ஒரு சிலந்தி மாதிரி இருக்கும். அந்த பாம்பின் பெயர் ஸ்பைடர் வைபர். இந்த பாம்பு வேட்டையை கண்டுபிடித்து போகாது. வேட்டையே இதன் பக்கத்தில் வந்து சிக்கி கொள்ளும். இதன் வாலின் முனையில் சிலந்தி போல ஒரு விசித்திரமான வடிவம் இருக்கும். அதை மெதுவாக அசைத்து பக்கத்தில் இருக்கும் பறவைகளை ஏமாற்றும். பறவைகள் அதை உண்மையான சிலந்தி என்று நினைத்து சாப்பிட வரும்போது அடுத்த நொடியில் அந்த பறவைக்கு இது பெரிய ஏமாற்றம் என்று புரியும். ஒரே ஒரு அட்டாக்ல அந்த பாம்பு தனது வேட்டையை முடிச்சிரும். உலகத்தில் உள்ள மிக பயங்கரமான வேட்டையாடி இந்த பாம்பு தான்.